ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பெட்டி தமிழன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். புதிய காணொளி, சிறிய காணொளி. கத்தார் நேஷனல் டே முன்னிட்டு நான் கத்தாராக போயிருந்தேன். பல வீடியோவில் அது மூலம் நான் வச்சிருந்தேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். அதில் ஒரு சிறிய வீடியோ தான். வார்த்தைகளை உணர்வுகளாக பிரதிபலிக்க ஒரு ஈவெண்ட் ஒன்று நடத்தியிருந்தவங்க. அந்த ஈவெண்ட் என்னென்றால், உங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகளை உங்களோட கைப்படவே அங்கே ஒரு போட் வச்சுருந்தவங்க, அங்கே எழுத சொல்லியிருந்தவங்க இலவசமாக. அதை அவங்க அந்த உணர்வுகளாக அதை மதிக்கிறாங்க என்ற ஒரு தலைப்பில் அதை கத்தாரால் செய்திருந்தவங்க நேஷ்னல் டேயை முன்னிட்டு. ஸோ அதில் என்னுடைய வார்த்தைகளையும் நான் அதில் பதிவு செய்திருந்தேன். தமிழ் மொழியிலையும் ஆங்கில மொழியிலையும் அதை பதிவு செய்திருந்தேன். ஸோ அந்த காணொலியை சிறிதாக எடுத்திருந்தேன். ஸோ வாங்க அந்த என்ன நடந்தது அதில் போய் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டாக நீங்கள் எங்களோட மிஸ்டர் பெட்டி தமிழன் யூடியூப் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கத்தாரால் ஒவ்வொரு ஈவெண்ட் நடந்தது நேஷ்னல் டேயை முன்னிட்டு. அதில் ஒரு ஈவெண்ட்டாக தன்னிச்சையான வார்த்தைகளை ஒவ்வொரு மொழியிலையும் நீங்கள் பதிவு செய்யுங்க என்ற ஒரு தலைப்பில் கத்தாரால் ஒரு கையெழுத்து இடம் ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. ஸோ அங்கே போய் உங்களுக்கு விரும்பின கையெழுத்தை நீங்கள் அதில் பதிவு செய்யலாமண்டு எல்லாரையும் அழைச்சிருந்தாங்க அங்கே போகிறவங்களை. ஸோ நானும் அங்கே போய் என் தாய்மொழியான தமிழில் எழுதியிருந்தேன். ஆனால் நீங்கள் கேட்கலாம், அதில் ஒரு விஷயத்தை இங்கிலீஷ்லேயும் அதாவது ஆங்கில மொழியிலையும் எழுதியிருந்தேன். ஏனென்றால் தமிழும் ஆங்கிலத்தில் எழுதினாத்தான் அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் நாங்கள் அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ண்டு. தமிழ் மொழியில் இருக்கிறத அவங்க நார்மலாக பார்த்தாலும் கீழே இருக்கிற வசனத்தை குறிப்பாக பார்ப்பாங்க. நான் அதில் எழுதியிருந்தேன், என்றும் தமிழ் வாழ்க என்று எழுதி தேங்க்யூ கத்தார் என்று போட்டிருந்தேன் நான். ஸோ இந்த தேங்க்யூன்றதுக்கு கன பேர் கேட்டிருப்பீங்க, மேலே தமிழில் எழுதிட்டு கீழே என்ன தேங்க்யூன்னு போட்டிருக்கிறாண்டு. ஸோ இதுதான் காரணம். அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியணும் தானே அவங்களுக்கு நாங்கள் தேங்க்யூ பண்ணுறது. ஸோ அடுத்தது கீழே நான் என்னுடைய மிஸ்டர் பெட்டி தமிழன் யூடியூப் சேனல்ற பேர் எழுதியிருந்தேன். ஸோ இந்த காணொளி உங்களுக்கு சிறிதாகத்தான் அமைந்திருக்கும். கட்டாயம் பிடித்திருந்தால் எங்களோட மிஸ்டர் பெட்டி தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஸோ என்னுடைய வாசகத்தையும் அதில் பதிவு செய்திருந்தேன். ஒவ்வொரு நாட்டவர்களும் அவங்களுடைய மொழி மூலம் எழுதியிருந்தாங்க, அரபி, ஹிந்தி அண்டு. ஆனால் நான் பார்த்ததில் இந்த போட்டில் நான் மட்டும்தான் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் எழுதியிருந்தேன். அதாவது தமிழில் குறிப்பாக எழுதியிருந்தது நான் தான் என்று நினைக்கிறேன். ஸோ இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.